கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நவம்பர் மாசத்துடைய கடைசி நாளில நம்ம நிக்கிறோம்ல, ஆச்சரியமான பாதிரை கர்த்தர் இந்த நாள் வரை நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இந்த ஆண்டினுடைய 11வது மாதத்தை இந்த நாளில முடிக்க இருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில துக்கமும் சோர்வும் பாடுகளும் நம்பிக்கையில்லாத சூழ்நிலையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதுல. ஆனா இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை எசையா 60:20 உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The days of thy mourning shall be ended. உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை யோசிக்கலாம், இந்த 11 மாதங்கள் மட்டுமல்ல, எத்தனையோ ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில துக்கம் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த துக்கம்தான் என்னை அடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த துக்கம்தான் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. அதுக்கு ஒரு முடிவே இல்லாதபடி ஆண்டுகள் தோறும் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கலங்கி நிக்கிறோம்ல. ஆனா இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டு. நீ படுகிற பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவோடு தான் இந்த உலகத்துல வருது. வாழ்க்கையே பிரச்சனையோடு முடிந்து விடுகிறது அல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. நிறைய பேர் சொல்றதை கேட்கிறோம், இந்த பிரச்சனை என்னை அழித்து விடுமோ என்று யோசித்தோம். ஆனா ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறந்தார். ஆண்டவர் ஒரு புதிய பாதை காட்டினாரு. ஒரு புதிய காரியம் எனக்கு நடந்துச்சு, ஒரு அற்புதம் நடந்துச்சு. நிறைய பேர் சொல்றதை கேட்கிறோம். இது ஆண்டவர் செய்கிற அற்புதம் தான். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நமது வாழ்க்கையில நிறைவேறலன்னு சொல்லி சோர்ந்து போய் நிக்கிறோம்ல. எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே, என் கடன் பிரச்சனை தீரலையே, என்னுடைய சுகவீனம் என்னை பாதித்து கொண்டிருக்கிறதே, என் நிம்மதி என்னை விட்டு போயிருச்சே, என் குடும்பம் பிரிந்து போய்விட்டதே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியமே இது வரைக்கும் நடக்கலையே, ஒரு நல்ல செய்தி எனக்கு வரவே இல்லையே, ஒரு பிள்ளை செல்வம் எனக்கு இல்லையே, பல விதங்களில் இழந்து போய் தவித்து போய் துக்கமே எனக்கு முடிவு என்று சொல்லி யோசித்துக் கொண்டு கலங்கி நிற்கிறோம்ல. ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போயிடுச்சு. நிச்சயமா ஒரு அற்புதத்தை நீ பார்ப்ப, ஒரு அதிசயத்தை உனக்காக நான் செய்வேன். உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. அதை நீ சுதந்திரித்து கொள்ள போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், நம்ம துக்க நாட்கள் முடிந்து விட்டது. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த செய்திகளுக்காக நன்றி ராஜா. உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது என்று சொன்னீரேப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய துக்கங்கள் பாரங்கள் எல்லாம் மறைந்து ஒரு சமாதானத்தை தந்து அற்புதங்களை செய்வீர் நம்புகிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வரை அழைத்து வந்த தேவரீர் இனியும் எங்களை சுமப்பீர் நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையுள்ள கரம் கூட்டிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.